சண்டே மார்னிங் லஞ்சுக்கு ப்ரான் கிரேவி செய்யலான்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கி நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் குக் பண்ண போகிறோம். பாப்பாவை சக்திகிட்ட கொடுத்துருக்கேன். ஸோ அவள் பார்த்துக்குவா. அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சாட்டர்டே தான் ப்ரான் வாங்கினோம். வாங்கிட்டு நைட் குக் பண்ணலான்னு நினச்சோம். அதுக்குள்ளே என் பிரதர் இன் லாவோட கெஃபேக்கு ஈவினிங்கே போயிட்டோம். நாங்கள் அங்கே போயிட்டு ப்ரௌனி பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்தோம். அங்கேருந்து வரும்போதே 11:30 12 ஆகிடுச்சு. ஸோ காலையில் லேட்டாக எழுந்திரிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடல, வெறும் ஹார்லிக்ஸ் மட்டும் எல்லோரும் குடிச்சிட்டு லஞ்ச் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். அதுக்கப்புறம் இப்போது ப்ரான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் சமைக்கிறோம். இது வரைக்கும் நாங்கள் ப்ரான் குக் பண்ணதே இல்லை. ஹோட்டலில் தான் சாப்பிடுவோம். மோஸ்ட்லி நாங்கள் வீட்டில் சமைச்சதில்லை. எங்கள் அம்மாவுமே சமைச்சதில்லை. ப்ரான் இது வரைக்கும் நான் சமைக்காதனால ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறது தெரியல. ஸோ ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் குக் பண்ணோம். நாங்கள் 2 பேர் வந்து சென்னையில் இருக்கும்போது நாங்கள் சாட்டர்டே சண்டேஸில் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் குக் பண்ணுவோம். நைட்டும் அதே மாதிரி தான் நாங்கள் சேர்ந்து தான் குக் பண்ணுவோம். அந்த அந்த மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் இருந்துச்சு. அதை பற்றி பேசிட்டு அதுக்கப்புறம் போய் சிரிச்சிட்டு ஆடிட்டே தான் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். அப்படியே குக் பண்ணிகிட்ருக்கும்போது அங்கெல்லாம் அப்படி இருந்துச்சுல்ல, நல்லா இருந்துச்சு. திரும்பி எப்போ அந்த டேஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ப்ரான் குக் பண்ணும்போது ரொம்ப கம்மியாகிடும் குவான்டிட்டி. அதனால நிறையா தக்காளி எடுத்திருக்கோம். சின்ன தக்காளிங்கிறனால கொஞ்சம் நிறையாவே எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் 3 தான் எடுத்திருக்கேன். ஸ்லைஸாக கட் பண்ண போகிறேன். அதை தக்காளி வந்துட்டு நார்மலாக தான் கட் பண்ணியிருக்கேன். இதுக்கு நம்ம மசாலா ஆட் பண்ணுவோம்ல சிக்கனுக்கு, அந்த மசாலா தான் இதுக்கு ரெடி பண்ண போகிறேன். அதை இதில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி எப்படி செய்வோமோ அதே மாதிரி ப்ரான் செஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம். பிகாஸ் எனக்கு ப்ரானுக்கு எந்த மசாலா போடணும்னு தெரியல. வெறும் கரம் மசாலா மட்டும் போட்டுக்கலான்னு தான் நாங்கள் 2 பேரும் டிசைட் பண்ணியிருக்கோம். என் ஹஸ்பண்டுமே குக் பண்ணதில்லை அதை. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு. நாங்கள் ஒரு 1/2 kg தான் வாங்கினோம். ஃப்ரெஷ் மார்ட்லேருந்து தான் வாங்கினோம். கடையில் போய் வாங்கினா க்ளீன் பண்ணி தர மாட்டாங்க. எங்களுக்கு க்ளீன் பண்ணவும் தெரியாது. ஸோ அதுவே ஒரு பெரிய டாஸ்க்காக போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெஷ் மார்ட்டில் வாங்கினனால க்ளீன் பண்ணி கொடுத்துருந்தாங்க நல்லாவே. பட் அதுக்குள்ளே இருக்க அந்த கருப்பு கலரில் ஒரு லைன் மாதிரி இருக்கிறத வந்து அவங்க க்ளீன் பண்ணலை. அதை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே நாங்கள் 2 பேரும் ஒரு வழி ஆகிட்டோம். ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட அது மட்டுமே எங்களுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆகிடுச்சு. மெதுவாக எப்படி க்ளீன் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியல. மெதுவாக கட் பண்ணி எல்லாத்தையும் ஒவ்வொன்றா க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கே ரொம்ப டைம் எடுத்துருச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் குக்கிங்க்கே ஸ்டார்ட் பண்ணோம். இந்த மசாலா வந்துட்டு வெந்தயம், சீரகம், மிளகு, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு ஒரு கடாயில் வந்துட்டு கொஞ்சோண்டு ஆயில் விட்டுட்டு சின்ன வெங்காயம், வரமிளகா 2த்தையும் மிக்ஸ் பண்ணி வதக்கி வச்சு மிக்சியில் போட்டு எடுத்து வச்சுட்டேன் பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில். பிகாஸ் நமக்கு ஒரு கன்சிஸ்டன்சி கொஞ்சம் இதாக இருந்தால் தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனாலேயே நான் இப்படி ரெடி பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த ப்ரானை கழுவி எனக்கு ப்ரான் கழுவுறதும் ப்ராப்பராக தெரில. சிக்கன் எப்படி கழுவுமோ அதே மாதிரி தான் கழுவுனேன். ஆனால் ரொம்ப 4-5 டைம் கழுவுற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப நுரை வந்துகிட்டே இருந்துச்சு. அதை கழுவிட்டே இருந்தோம் நானும் ஒவ்வொரு வாட்டியும். அதுக்கப்புறம் 5 டைம்ஸ் கழுவுனதுக்கப்புறம் தான் அந்த நுரையெல்லாம் கொஞ்சம் சட்டில் ஆச்சு. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அதில் பாதி சில்லி போடுறதுக்கும் பாதி கிரேவிக்கும் எடுத்து வச்சுட்டேன். சில்லி நாங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் சில்லி ட்ரை பண்ணுறோம். மசாலா என்ன மசாலா போடுறதுன்னு தெரில. ஃபிஷ் மசாலா தான் போட்டிருக்கோம். இதுக்கு என்ன மசாலா போடணுங்கிறது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் வந்து இது மசாலாவுக்கு கொஞ்சம் கிரேவிக்கு கொஞ்சமும் சில்லிக்கு கொஞ்சம் மேரினேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா லாஸ்ட்டில் இதுக்கப்புறம் குக் பண்ணி எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேரினேட் பண்ணுறதுக்கு நாங்கள் மீன் மறுவல் மசாலா தான் போட்டிருக்கேன். அது போட்டு கார்ன்ஃப்ளவர், ஆயில், அப்புறம் கர்டு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரான் எடுத்து நல்லா கலக்கிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டேன். ஃப்ரீசரில் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour 1 hour இருக்கும். அதுக்கப்புறம் தான் எடுத்து பொரிக்க ட்ரை பண்ணோம். பட் பொரிச்சதை வந்து நான் வீடியோவில் ஆட் பண்ணலை. பிகாஸ் அது அவ்வளோ பெட்டராக வரல. தவாவில் போட்டு எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும் போல். எங்களுக்கு தெரியல. நாங்கள் எண்ணெயில் போட்டு எடுத்தோம், நல்லாவே வரல. மசாலா ஒட்டவே இல்லை ப்ரானில் சுத்தமாகவே. பட் ப்ரான் வந்து குக் ஆகிடுச்சு. நல்லா ஓவர் குக்கும் ஆகலை. நல்லா கரெக்டான இதில் எடுத்துட்டோம். பட் வந்து மசாலா ஒட்டலை. சரி ஓகே, அது மீதி இருக்கிறத வந்து தவாவில் போட்டு எடுத்துடலாம் தோசைக்கல்லில் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம் பாதியை. அதுக்கப்புறம் மசாலா ரெடி பண்ணி மேரினேட் பண்ணி உள்ளே வச்சிட்டோமா. அதுக்கப்புறம் கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேசிகிட்டே இருந்தோம். இந்த மாதிரி இருந்துச்சு, அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்டும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எப்போ சென்னை போவோங்கிற மாதிரி இருக்குது இப்போது. ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா கடுகு, சீரகம் போட்டுட்டு
வெங்காயம் போட்டுட்டேன். வெங்காயம் போட்டு நல்லா கொஞ்சம் பிரித்து விட்டுட்டேன் வெங்காயத்தை, கட் பண்ண வெங்காயத்தை. அதுக்கப்புறமா தக்காளி போட்டு நல்லா வறுத்து எண்ணெய் விட்டுற அளவுக்கு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தக்காளி நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஆக்சுவலி வெங்காயம் போடும்போதே நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டோம்னாலே கொஞ்சம் அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறமா தக்காளி போட்டுட்டேன். தக்காளி போட்டு நல்லா கொஞ்சம் தக்காளி வதங்கினதுமே கரம் மசாலா அப்புறம் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு இடையிலேயே பாப்பா எந்திரிச்சிட்டா. பாப்பா தூங்கவும் இல்லை, ரொம்ப நேரம் அவளும் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் நான் இடையில கொஞ்ச நேரம் தூக்குறது, என் ஹஸ்பண்ட் தூக்குறதுன்னு அப்படியே போயிட்டுருந்துச்சு. ஆக்சுவலி பாப்பா எந்திரிச்சிட்டா, அவளை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஆடிட்டே இருக்கணும், இல்லைன்னா என்கிட்ட வரணும் அப்படின்னு அழுவா. வேறு யார்கிட்டையும் இருக்க மாட்டா. என் ஹஸ்பண்ட்ட இருப்பாள். பட் வந்து அதுவுமே ரொம்ப நேரம் இருக்க மாட்டா. என்னை பார்த்துட்டானே என்கிட்ட வரணும் அப்படின்பா. கரம் மசாலா போட்டாச்சு, மஞ்சத்தூளும் போட்டுட்டேன். மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் ஓகே தண்ணி விட்டுட்டோம். அதுக்கப்புறமா நம்ம இது போட்டுடலாம், மசாலா போட்டுடலாம், நம்ம அரைச்சி வச்சுருக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் லைட்டாக தண்ணி விட்டதுமே அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு மசாலா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணேன். வெந்ததுக்கப்புறமா ப்ரானை போட்டாச்சு. ப்ரானை போட்டதுக்கப்புறம் வந்து தண்ணி விடணும்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணலை. ப்ரானே தண்ணி விடும் கொஞ்சம், அதனால் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து ப்ரான் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். ப்ரானும் வந்து லைட்டாக தண்ணி விட ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சதுமே ஆஃப் பண்ணிட்டோம். நல்லாவே இருந்துச்சு ப்ரான். டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, குறை சொல்கிற மாதிரி இல்லை. பெரிய ப்ரான் வாங்கினதுக்கே எங்களுக்கு இத்தினூண்டு தான் இருந்துச்சு கிரேவியில் பார்க்குறக்கு. நமக்கு 4 பேர் நாங்கள் சாப்பிடணும் லஞ்சுக்கு. ஸோ வந்துட்டு ரொம்பவே கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ தான் தெரிஞ்சது ஏன் சென்னையில் எல்லோரும் 1 kg 2 kg வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு. பட் கோயம்புத்தூரில் வந்து ப்ரான் அவ்வளோ ஃபெமிலியராக எல்லா இடத்துலையும் கிடைக்காது. எங்கள் ஏரியாவிலலாம் ப்ரான் வந்து ரொம்ப ரேர் தான், ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ப்ரான் குக் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறம் ஆயில் பிரிய ஆரம்பிச்சிடும். ஆயில் பிரிஞ்சிருச்சுன்னா அது குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம், மசாலா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. நான் ஆஃப் பண்ணாமலே போட்டுட்டேன். ஓகேங்க, லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு விலாகில் இன்னொரு நாள் பார்க்கலாம். பாய்ங்க.